எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36வது அதிகாரம் 33ஆம் வசனத்தை நம்ம வாக்குத்தத்தமாய் நாம் பார்த்தோம். எடுத்தவங்க திருப்பி வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 36:33. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி நான் உங்களுடைய அக்கிரமங்கள்லாம் நீக்குவேன். உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே, உங்க சுத்தமாக்குகிற காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். பட்டணங்கள் என்ன செய்வேன்? குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கும் நமக்கும் நடுவாக இருக்கிறது இந்த அக்கிரமம். இந்த அக்கிரமத்து நிமித்தமாக வேதம் சொல்கிறது யாருடைய அன்பும் தணிந்து போகிறது. அக்கிரமத்து நிமித்தமாக இன்னைக்கு மனிதன் என்ன செய்ய முடியல? தேவனோடு இணைய முடியல. அக்கிரமத்து நிமித்தமாக தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம். ஆங்கிலத்தை பார்க்குறோம், iniquities. Because of the iniquities we have not able to get what God has kept for us. நான் அடிக்கடி சுவிசேஷன் சொல்லும் பொழுது நான் சொல்லுகிற ஒரு காரியம், மனிதனுக்குள்ளே பாவம் இருக்கிறது. தேவன் பாவமே இல்லாதவர். பாவத்தோடு ஒரு மனிதன் என்ன செய்ய முடியாது? தேவனோடு சேர முடியாது. நடுவில் என்ன இருக்கிறது? பாவம், அக்கிரமம் இருக்கிறது. என்னதான் புண்ணியங்கள், என்னதான் அவன் தர்மம், தானங்கள், நல்லவைகள், ஏழைகளை வாழ வைத்த தெய்வம் என்று சொல்லலாம், ஏழைகளுக்கு கொடுத்த ஒரு கடவுள் என்று சொல்லலாம், எல்லாம் நடக்கலாம். ஆனால் நடுவில் என்ன இருக்கு? அக்கிரமம், பாவம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சபைக்கு சொல்கிற ஒரு காரியம் என்னவென்றால், உங்கள் அக்கிரமம் நீங்கி சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். சுத்திகரிக்கப்பட்ட பின்பு நடக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்களை சுத்தமாக்குற காலத்திலே நீங்கள் என்ன செய்வீங்க? குடியேறுவீர்கள். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்டது, ஆண்டவர் உங்களுக்குன்னு வைத்ததை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள். அது உங்களுக்கு சொந்தமாக மாறும். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் பாஸ்டர் வைகேபி என்று ஒரு மெசேஜ் கொடுத்தார். அந்த மெசேஜில் எத்தனை பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அவர் ஒரு மெசேஜில் சொல்லுவார், தேவ பிரசன்னத்தில் மேஜையில் கர்த்தர் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவையோ இருக்கோ அங்கே என்ன இருக்குது? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறத மேஜையில் இருக்கிறது. குழந்தை இல்லை என்றால் குழந்தை இருக்கிறது, வேலை இல்லை என்றால் வேலை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு வியாதியிலிருந்து சுகமாக வேண்டும் என்றால் உங்கள் ஆரோக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு சமாதான கேடு என்று சொன்னால் கர்த்தர் சமாதானத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்கு தேவையான அனைத்தும் தேவ பிரசன்னத்திலே கர்த்தர் மேஜையிலே வைத்திருக்கிறார். அப்போ எத்தனை பேருக்கு அது வேண்டும் என்று சொல்லும் பொழுது, உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் பொழுது நீங்கள் அவைகளை என்ன செய்து கொள்ளலாம்? எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்னைக்கு அநேகருடைய கண் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? அடைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமாலே ஒரு துருத்தி தண்ணீரையும் கொஞ்சம் அப்பமும் கொடுத்து ஆகார் என்ன செய்யப்பட்டா? வழி அனுப்பப்பட்டாள். ஆகாரோடு அவளுடைய மகனாகிய இஸ்மவேல் 2 பேரும் அனுப்பிச்சிட்டாங்க. ஆபிரகாம் அனுப்பிச்சிட்டார், போமா. இப்போ அவள் போகிறா. எங்கே போகிறான்னு தெரியல. வனாந்திரமான இடங்களுக்கு போகிறா. இப்பொழுது துருத்தியில் என்ன ஆயிடுச்சு? தண்ணி காலி ஆயிடுச்சு. அவள் இப்போ சொல்கிறா, இந்த தண்ணிக்கு இப்போ நாங்கள் குறைப்பட்டு இருக்கிறோம். இந்த பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்ன செய்ய போகிறா? சாக போகிறான். இந்த பிள்ளை நான் சாகதை பார்க்க மாட்டேன்னு சொல்லி அவள் கண்ணை மூடி அழுது கொண்டிருக்கிறாள். நடந்த சம்பவம் என்ன? கர்த்தர் அங்க தோன்றி நடக்கிற காரியம் என்ன? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கேட்டது யாரு? தண்ணி கேட்டது யாரு? ஆனா வசனம் என்ன சொல்லுது? தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். என்ன தெரியுமா ஆவிக்குரிய அர்த்தம்? அந்த குழந்தைக்கு சூது, வாது, கள்ளம், கபடு எதுவுமே இல்லைங்க. சுத்த இருதயங்க அந்த பிள்ளைக்கு. ஆகாருக்கு பல ஐடியா ஓடிச்சு. எப்படியாவது ஆபிரகாம் தன்னை அப்படியே மனைவி ஆக்கி கொண்டு ஆபிரகாமுடைய சொத்தெல்லாம் என்ன பண்ணிக்கணும்? தன்னை எடுத்துக்கொள்ளலாம். தன்னுடைய எஜமாட்டிய தள்ளிட்டு முன்னுக்கு வந்துடணும்னு யோசித்தா. ஆனால் இந்த குழந்தைக்கு அதெல்லாம் இல்லை. நல்லா புரிஞ்சிங்க, இந்த வருஷம் யாரெல்லாம் வாழ்க்கையில் சூது, வாது, கள்ளம், கபடு, திருட்டுத்தனம், பொய், பித்தலாட்டம், மூளை, அதாவது சாதுரியம், சாமர்த்தியம் எல்லாம் பார்த்தோம்ல. அந்த என்னது
தன்னுடைய சுய அறிவில் கடைசி காலத்தில் அறிவு பெருத்து போகும். வேதத்தை ரொம்ப தந்திரமாக போதிச்சு மக்களை எப்படி யாரை என்ன கவர் பண்ணணும் எப்படி பண்ணணும் நினச்சி பயங்கரமாக பிளான் பண்ணி இன்றைக்கி ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி மாதிரி இன்றைக்கி சபைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ குழந்தைய போல நீ என்னிடத்துல நோக்கி கூப்பிட்டால் நான் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, அல்லேலூயா, உன் தேசம் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். உன் குடும்பம் கட்டப்படும். உன் பிள்ளைகள் வேஸ்ட்டு, என் பிள்ளை வேஸ்ட்டு, என் பொண்ணு வேஸ்ட்டு, என் பையன் வேஸ்ட்டு. எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க உங்கள் அப்பா அம்மா நீங்களாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி? தைரியமாக தூக்குங்க, ஃபுல்லாக தூக்கணும். உங்கள் அப்பா பார்த்துருவாரு. இப்படி தூக்குனா போதும், கர்த்தர் பார்க்கட்டும். இங்கே பாரு வந்துட்டு போகுது. சொன்னாங்களா அப்பா நீ வேஸ்ட்டுன்னு? சொன்னாங்களா? டேய் உனக்கு கழுதை வாங்கி கொடுக்குறேன்டா, பன்னி வாங்கி கொடுக்குறேன்டா, போய் மேய்ங்கடா, போங்கடா, உனக்கு போய் சோறை போட்டு வளர்க்குறேன் உன்னை சொல்லியிருக்கவே மாட்டாங்க. கண்ணே கண்ணே ஒன்னே ஒன்றுன்னு சில நேரத்தில் அதுக்குள்ளும் சொல்லிட்டுவாங்க, நீ வேஸ்ட்டு, நீ உன்னை பெத்து போட்டதுக்கு 2 தென்னை மரத்தை வச்சிருக்கலாம், வேஸ்ட்டு, நீ பழைக்க மாட்ட, உருப்பட மாட்ட, விளங்க மாட்ட, சோம்பேறி. பட்டம் வாங்கியிருக்கீங்களா? வாங்கினது இல்லையா? வாங்கியிருக்கியா? ரகசியமாக வச்சுக்கலாம். அந்த ரகசியத்தை கர்த்தர் பார்க்குறாரு. கர்த்தர் பார்க்குறாரு. உங்கள் அப்பா அம்மா உன்னை சபிச்சிருக்கலாம், உங்கள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சபிச்சிருக்கலாம். நீ உன்னால் வச்சு என்ன பிரயோஜனம்? பார், உன்னை வச்சு வைக்கிறது எவ்வளோ செலவாகுது. ஒரு தென்னை மரத்தை வச்சாது அதுக்கு என்ன செய்யும்? தேங்காவாவது கொடுக்கும், மட்டையாவது கொடுக்கும். அந்த மட்டையை எடுத்து தொடப்பமாக மாய்த்திருக்கலாம், அப்படி பண்ணியிருக்கலாம், எப்படி பண்ணியிருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த வேஸ்டான மனுஷன் இருக்கிறான் பாருங்க, அவனை தான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசா என்றதான ஒரு தேவ பக்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் பேர் என்னது? தாவீது. அவன் கூட அண்ணன்லாம் இருந்தாங்க. பெஸ்டான அண்ணங்களாம் எங்கே போயிட்டாங்க? இராணுவத்துக்கு போயிட்டாங்க. இவன் வேஸ்டா என்ன பண்ணினுக்கிறான்? ஆடை மேய்க்க விட்டார். அப்போ போடா, நீ அந்த வேலையாவது செய்டா, போடா. சும்மா உக்காந்து ஓனாட்சிக்குன்னு சும்மா உக்காந்துன்னு காட்டில் உக்காந்துன்னு நேரத்தை பொழுது போய்க்கினார். உயரமும் சரியில்லை, சின்ன சித்துருவம். போடா, என்ன மாதிரி உடம்பு இருந்தாங்க, தாத்தா மாதிரி உடம்பு இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். பார், உங்கள் அண்ணெல்லாம் பாரு, எல்லாம் நல்ல பிரயோஜனமாக நல்லா இராணுவம் போயிட்டான். பார், ராஜா கூட பேசினுக்கிறாங்க, ராஜா உங்க விசாரிக்கிறாங்க, எல்லாம் தெரியுது. நீ என்னடா வேஸ்ட், போட ஆடமேடான். ஆனால் இந்த தாவீது என்ன சொன்னா? கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சான். கர்த்தருடைய மகிமையை கண்டுபிடித்து கொண்டான். கர்த்தருடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டான். கர்த்தரோடு பேச ஆரம்பித்தான். கர்த்தரோடு நடக்க ஆரம்பித்தான். அவன் வேஸ்டா இருந்த தாவீது கர்த்தர் ஒரு நாள் எங்க கொண்டு போய் விட்டாரு? கரடி கிட்ட போய் விட்டாரு. எங்க கொண்டு போய் விட்டாரு? ஹல்லேலூயா. 24ஆம் வருஷம் உங்களுக்கு கரடி வருதா? பயப்படாதீங்க, கரடியை நீங்க ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கரடி ரூபத்துல வியாதி வரலாம், கரடி ரூபத்துல உங்களுக்கு பல மனிதர்கள் எழும்பலாம், கரடி ரூபத்துல உங்களுக்கு தோல்வி மேல தோல்வி வரலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ என்னை நோக்கி பார், நான் உன் அக்கிரமங்களாம் மன்னிக்கிற தேவன், நான் உன் அக்கிரம மன்னிச்சிருக்கிறேன். அந்த உலகான ஒரு புது பாட்டு பண்ணாங்க, நான் உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருக்கிறேன், உனக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன். ஏன் உனக்கு நான் அற்புதமான காரியங்களை செய்ய முடியாது? கர்த்தர் நிச்சயம் செய்வாரம்மா. ஐயா, கர்த்தர் நிச்சயமா செய்வாரு. ஏன் நீ சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறாய்? இந்த 24ஆம் வருஷம் எப்போதும் போல ஒரு வருஷம் என்று நீ ஆரம்பிச்சிட வேண்டாம். இந்த 24ஆம் வருஷம் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, அக்கிரங்கள் எல்லாம் நீக்கி இருக்கிறபடினாலே, நீ சுத்தமாக இருக்கிறபடினாலே, நான் உன்னை சுத்தமாக்கினபடினாலே, எல்லா அவாந்தரமாக இருக்கிறதான எல்லா ஸ்தலங்களையும் நான் உனக்கு கட்டுவேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எழுப்புவார், கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துவார். அல்லேலூயா. நீங்க பயப்பட வேண்டியது அவசியமே இல்லவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துவார். கர்த்தர் உன்னை தம்முடைய கரத்தில் வைத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. சங்கீதம் 103 சங்கீதம் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது,
கர்த்தர் சொல்கிறாரு, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் உன் மன்னித்திருக்கிறபடினாலே, நோய்களை எல்லாம் குணமாக்கி கர்த்தர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தபடினாலே. எந்த மனுஷன் எது வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாம். உங்க கணவன் அவருக்கு உண்டான எல்லா சொத்தை உங்க பேர்ல எழுதி வைக்கலாம். மனைவியானவள் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அவங்க கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு வந்து அவங்களும் உங்களுக்கு அவங்களுடைய சம்பாத்தியத்தில் முழுசாகவும் கொடுக்கலாம், சில நேரத்தில் ஒரு பகுதியும் உங்களுக்கு கொடுக்கலாம். அருமையாக சமைத்து போடலாம், உங்களோட காரியங்களெல்லாம் விசாரிக்கலாம். ஆனால் ஒருத்தர் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியாது? உங்கள் பாவங்களை ஒருத்தருக்கு மன்னிக்க முடியாது. நம்முடைய ஆண்டவர் உங்களோட அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கிறவர், உங்களோட நோயிலெல்லாம் குணமாக்கிறபடினாலே நிச்சயம் பாலான ஸ்தலங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் கட்ட வல்லவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தளர்ந்து போகாதீங்க. ஐயோ என் குடும்பம் கட்டப்படலையே, ஐயோ நான் இன்னைக்கு நேற்று கூட சொன்ன, ஆண்டவரே இன்னும் எங்களோட ஊழியத்தில் உங்களோட மகிமை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. we need more of your glory. உங்களோட மகிமை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. இந்த மகிமை எங்களுக்கு போதாது. உங்களோட வருகை தாமதிக்குமே ஆனால் ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. அப்பா எங்கள் சபை பக்தி விருத்தி உண்டாகட்டும், எங்கள் சபை இன்னும் பரிசுத்தமாகட்டும். அநேக ஜனங்களோட வாழ்க்கையில தேவ மகிமை காண கிருபை செய்யும். ஆமென், ஹல்லேலூயா. நாம் எதுக்கு பின்னால் ஓடக்கூடாது? உலகத்தினுடைய மகிமைக்கு பின்னால் ஓடக்கூடாது. உலகத்துடைய மகிமை மாறிக்கொண்டே இருக்கும். உலகத்துடைய காரியங்கள், ஃபேஷன்ஸ் எல்லாம் ஒளிந்து போகும். ஆனால் கர்த்தருடைய மகிமை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வானானால், கர்த்தருடைய வல்லமை அவன் அனுபவிப்பானானால், அவனை போல ஒரு பாக்கியசாலி உலகத்திலே யாருமே கிடையாது. உன் அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னிக்கிற ஒரு ஆண்டவர். He is the only God who have forgiven your iniquities. He is the only God who bears all your sickness. Because he was crucified on the cross, அவர் சிலுவையிலே மரித்திருக்கிறபடினாலே, நம்முடைய அக்கிரமங்களுக்கும் நம் நோய்களுக்கும் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறபடினாலே அவருடைய தழும்புகளாலே குணமானோம். அவருடைய ரத்தத்தினால் நாம் சுகமாகிறோம். அவருடைய வார்த்தையினாலே நாம் ஜெயம் பெற்றிருக்கிறோம். ஆமென். இந்த 24ஆம் வருஷம் உன் பாவங்களை மன்னித்த ஆண்டவர், உன் நோய்களை குணமாக்குற ஆண்டவர், உன் பாலான ஸ்தலங்களையும் கர்த்தர் கட்ட வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, the book of 2 Samuel chapter 12 verse 13. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கபடி செய்தார். தாவீதுடைய காரியத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா இட்ஸ் so pathetic. இந்த தாவீது என்ன செய்கிறான்? உரியா என்றதான ஒரு மனிதனுடைய மனைவியை இவன் போய் கொண்டு வந்து விடுகிறான். பத்சேபாள். அந்த பத்சேபாள் பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் எப்படின்னு தெரியல, பொதுவாக ரொம்ப அழகா, தாவீதோட கண்ணுக்கு ரொம்ப அழகா இருந்திருக்கும். போய் கொண்டு வந்துட்டான். உரியாவை யுத்தத்துக்கு அனுப்பிச்சிட்டான். அங்கே ஆளை வச்சு யுத்தத்தின்ற பேரில் அங்கே உரியாவை கொன்று விடுகிறார்கள். தாவீதுடைய கட்டளைக்கு இணங்க உரியாவை கொன்று விடுகிறான். கொன்று விட்டதுனாலே இப்போ பத்சேபாள் யாருக்கு சொந்தமாகிறான்? தாவீதுக்கு சொந்தமாயிட்டான். என்ன நடந்ததுன்னா தெரியுமா? அவன் போய் நாத்தான்கிட்ட போய் கதறுகிறான், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே. பாவம் செய்யறதுக்கு முன்னாலே இது சிந்தனை வரல. சில ஆளுங்களுக்கு பாவம் செய்யறதுக்கு முன்னாலே அதுக்கு வர கான்சிக்வன்சஸ் நினைக்க மாட்டோம். we are not able to think before we commit a sin. இந்த சிறைச்சாலையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த சிறைச்சாலை ஊழியத்தில் உள்ள அழுவாங்க, ஐயோ நான் கொலை செய்யணும்னு நான் செய்யல, சும்மா கத்தி எடுத்து மிரட்டலான்னு பார்த்தேன், நான் செஞ்சிட்டேனே, எவ்வளோ பெரிய அவமானம். சில நாட்களுக்கு முன்பதாக செய்தித்தாளையில் ஒரு செய்தியை வாசித்தேன்.
கர்நாடகாவில் ஒரு 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 குறிப்பிட்ட மாநிலத்தில் 2019ஆம் ஆண்டு ஒரு வீட்டு அடைக்கப்பட்டது, பின்பு அந்த வீடு திறக்கப்படவே இல்லை. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னால் அந்த வீட்டை போய் பார்த்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளே 5 எலும்புக்கூடுகள். எத்தனை பேர் அந்த செய்தி நீங்கள் வாசித்தீங்க தெரில? எஸ், ஒரு கரத்தை பார்க்குறேன். அது என்ன சொல்லியிருந்தது? அவர்கள் 5 பேரும் தற்கொலை பண்ணி கொண்டார்கள். அந்த தற்கொலைக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அந்த குடும்பத்தில் ஒருவர் ஒரு திருட்டு வழக்கிலே அவர் மாற்றி விட்டார். சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டாயிற்று. ரொம்ப பேரும் புகழும் நல்ல நற்பேர் பெற்றதான அந்த குடும்பத்தில் இப்படி ஒரு செயல் அவங்களோட மகன் செஞ்சதுனாலே அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் 5 பேர் என்ன செஞ்சிட்டாங்க? தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த டிசம்பர் மாதம் தான் அதை, இந்த 27ஆம் தேதி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த வீட்டில் இருக்க கேலண்டர் 2019ஆம் தேதி இருக்கிறது. அந்த இபி கார்டு எடுத்து பார்த்தா 2019ஆம் வருஷம் அவங்க ஜூலையில் தான் இபி கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க இபி கட்டலை. அதிலிருந்து காவல்துறையினர் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? 2019 ஜூன் மாதத்தில், ஜூலை மாதத்தில் அவங்க இந்த செயல் நடந்திருக்குன்னு யோசிக்கிறாங்க. எவ்வளோ ஒரு அவப்பெயர் பாருங்க. அது ஒரு பாவம் செய்யறதுக்கு முன்னால் மனுஷனை சிந்திக்க விடாது. அவனுக்குள்ளே இருந்த முற்கோபம், அந்த எரிச்சல், அந்த பொறாமை. சில பேர் பாவத்தை விளையாட்டுக்கு செய்வாங்க. இல்லை தேவனுடைய பிள்ளையே, பாவத்தை பாவம் என்று பாருங்க. பாவத்தை டோன்ட் டேக் இட் லைட்லி. இட்ஸ் வெரி சீரியஸ். அக்கிரமம் என்பது மகா கொடியது. அந்த அக்கிரமம் என்ன செய்யும்னா, தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது. இட் பிளாக்ஸ் தட். வெரி எஃபிஷியன்ட் ஆளாக இருப்பான், பயங்கர ப்ரில்லியண்ட்டாக இருப்பான், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், பயங்கரமாக அவனுக்கு அவர் தெரியும், இவர் தெரியும், இது அவர் தெரியும், எல்லாம் தெரியும். ஆனால் அவங்க வாழ்க்கையில் தலை தூக்க முடியாமல் இருக்கிறாங்க. தலை தூக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? ஒரு சிலரோட வாழ்க்கையில் ரகசிய பாவம் இருக்கிறது. ஒரு சிலர் வாழ்க்கையில வெளியே சொல்ல முடியாதபடிக்கு பாவத்தை உள்ள வைத்துக்கொண்டு அது எப்படி நான் வெளியே வருவது என்று தெரியாமல் இருக்கிறாங்க. அதுதான் அந்த தாவீது வாழ்க்கையில் நடந்தது. அப்சலோம் அவனுடைய மகன் என்ன பண்ணான் தெரியுமா? வேதத்தில் வாசித்து பாருங்க. அவனுடைய தாவீது மர்மாண்டியாட்டிகளை பப்ளிக்கா, தகப்பன் உடைய மர்மாண்டியாட்டிகளை கெடுத்தான். தாவீதுடைய ஒரு மகனை, சொந்த மகனை அந்த அப்சலோம் போய் கொல்லுகிறான். பத்சேபாளுக்கு முதல் பிள்ளை பிறக்கிறது, அது சாகிறது. ஒரு பாவத்து நிமித்தமாக அவன் வாழ்க்கையை தொடர்ச்சி வருகிற சம்பவத்தை பாருங்க. யுத்தம் பண்ண போகிறான். தாவீதுக்கு யுத்தத்தில் தோல்வி நடக்கிறது. அருமையான தேட ஜனமே, அக்கிரமத்தை வெறுக்கிற நம்முடைய ஆண்டவர், அக்கிரமத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யும் பொழுது உங்கள் பாலான ஸ்தலங்களை கர்த்தர் எல்லாவற்றையும் கட்டி எடுப்ப வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டியது, ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை என்ன செய்ய வேண்டும்? அறிக்கை செய்து விட்டு விட வேண்டும். ஹல்லேலூயா. பாவம் என்பது ஒரு தூசி போல. இப்போ நம்ம எல்லாம் உட்காந்துருக்குறோம். நீங்கள் எல்லாம் எழும்பி வெளியே போனதுக்கப்புறம் பாருங்கள், எவ்வளோ தூசி, எவ்வளோ குப்பை, எவ்வளோ பேப்பர். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எல்லாம் நம்ம காலிலே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோதான் வேதம் வாசித்து, எவ்வளோதான் ஜெபம் பண்ணி, நீங்கள் பெரிய பிரசங்கோட பண்ணலாம். ஆனாலும் பாவம் என்பது நம்ம சிந்தலே வருகிறது, எண்ணங்களில் வருகிறது, யோசனையில் வருகிறது. வருதா இல்லையா? வருகிறது. அதை என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் அதை சுத்தம் செய்ய வேண்டும். வசனத்தினாலும், உங்களோட ஆவியினாலும், உங்கள் ரத்தத்தினாலும் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே என்று நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாய் பாலாய் இருக்கிற, அந்தகாரமாய் இருக்கிற, வேஸ்ட்லேண்டாக இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை சமமாக்கி அதன் மேலே கர்த்தர் உங்களை கட்டுவார். நிச்சயம் கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. யூ வில் பி பில்ட். ஆமென். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, மத்தேயு 9:2 வாசிக்கும் பொழுது, அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு யார் கொண்டு வர? இயேசு கிட்ட திமிர்வாதக்காரன். இயேசு இம்மூவபிள். பிசாசுடைய திட்டம் இந்த 24ஆம் வருஷம் நீங்க இம்மூவபிளா மாறணும். வருமானத்தை பிடுங்கணும், ப்ரொமோஷனை பிடுங்கணும்,
உங்களுக்கு வர ஆசீர்வாதத்தை திருடணும். ஆனால் அவன் திருடணும், கொல்லவும் கொல்லவும், அழிக்கவும் வருகிறானே என்று அவன் திருட இருக்கிறான். உங்க விசுவாசத்தை கெடுக்கணும், தேவன் மேல உள்ள அன்பை கெடுக்கணும், உங்க ஜெபத்தை திருடணும், உங்க வேத வாசிப்பு நேரத்தை திருடணும், சபை கூடி வரதுல கெடுக்கணும், கர்த்தருக்காக வாழுகிற எண்ணத்தை கெடுத்து போட்டுறணும். இதெல்லாம் அழிச்சு போட்டாக்கா நம்ம வெறுமையாயிடுவோம், வேஸ்ட்லேண்டா மாறிடுவோம். அவனுக்கு என்ன, நான் வேஸ்டா மாறணும், அதுதான் அவன் திட்டம். யூ மஸ்ட் பி இம்மூவபிள். நீ திமிர்வாதமா இருக்கணும். ஆனால் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து அங்க வந்து நிற்கிறார். அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன் கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஹல்லேலூயா. உன் அக்கிரமங்கள்லாம் மன்னிக்கப்பட்டது. ஆமென். 24 வருஷம் கர்த்தர் உன்னை சொல்லுறாரு, நான் உன் பாவத்தை நான் பார மாட்டேன், நான் உன் பாவத்தை பார்க்க மாட்டேன், உன் பாவங்கள் உனக்கு என்ன செய்யப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. ஆமென். அப்பொழுது வேதப்பாரர்கள் சிலர் அவனை இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். உன் கூட இருக்கிறவன் சொல்லுவான், என்னையா அவன் சர்ச்சுன்னு போயிட்டு இருக்கான், என்னையா பைபிள்னு போயிட்டு இருக்கான், எல்லாம் வேஸ்ட். இந்த சுவிசேஷன் சொல்லும் பொழுது, நான் இந்த சுவிசேஷ கூட்டத்தில் பிரசங்கிக்கும் பொழுது நான் சொல்லுவேன், வேஸ்டா இருக்கிறவன ஒரு மனுஷனை கர்த்தர் யாரா மாத்துவாரு, டேஸ்டா மாத்துவார். ஐயா, இந்த வேஸ்ட்டை தான் யாரை மாத்துறார் ஆண்டவர், டேஸ்டாக மாத்துறார். கர்த்தர் உங்க பாவத்தை மன்னிப்பேன்னு சொல்லும் பொழுது உங்க உடன் பிறந்தவர்களும் நண்பர்களும் சொல்லுவாங்க, ஐயோ என்னையா அதெல்லாம் நம்பிக்கை இல்லையா, வேயோ இந்த காலத்தில் இதெல்லாம் நம்புறியா, இந்த காலத்தில் எங்கேயோ இருக்கிறோம், இப்போ போய் பைபிள் சர்ச்சு கடவுள்னு போறிய, ஜாலியாக இருக்க வேண்டிய இந்த வயசில், ஜாலியாக இருக்க வேண்டிய இந்த காலத்தில் நீ இப்போ போய் பைபிள் ஜெபம்லாம் போறிய, என்னப்பா அது பிரயோஜனம்? உன் கூட எப்போதும் ஒரு வேத பரிசெய்கிற மாதிரி நண்பர்கள் இருப்பாங்க. கரெக்டாக நீ சர்ச்சு கிளம்ப அவன் தான் சொல்லுவான், வா அங்கே போகலாம், இங்கே போகலாம், அங்கே செய்யலாம், இது செய்யலாம், அங்கே போகலாம், வா மச்சான், வாமா போகலாம். வாட்டியா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பொம்பளை பசங்க இப்போ வந்து வாமா போமாலாம் சொல்கிறதில்ல, என்ன சொல்கிறாங்க, வாடா போடா. டேய் என்னடா நான் சொல்லினுங்கிறேன், இன்னைக்கு 2 நாள் லீவில் வா போகலாம், எங்கே போகலாம், வா போகலாம். யோனா கர்த்தர் எங்கே போக சொல்கிறார் அவன் எங்கே போகிறான், தர்ஷீஷு போகிறது தான் டிக்கெட் கிடைக்கும், நினிவே போகிறதுக்கு டிக்கெட் கிடைக்காது. புரியலையா? நீங்கள் எங்கேயாவது போனோன்னா பைபிளை தூக்கிட்டு போங்க, ட்ரெயினில் டிக்கெட்டே கிடைக்காது, ஃப்ளைட்டு டிக்கெட் கிடைக்காது. நீங்கள் கிரிக்கெட் மேட்ச்சுக்கு போனோம், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் ஊரை சுற்றி பார்க்க போகிறேன், போங்க, உங்களுக்குலாம் டிக்கெட் கிடைக்கும். கர்த்தருடைய ஜனங்களுக்கு தாங்க என்னைக்குமே தடை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, உன் விசுவாசத்தை நான் கண்டிருக்கிறேன். உன் விசுவாசம் என்ன செஞ்சது, உன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்று. அப்பொழுது வேதப்பாரர்கள் சிலர் இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்கள் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன, பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ எழுந்து நடவென்று சொல்வதோ எது எளிது, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி, பூமியிலே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க பாவங்கள் மன்னிக்க அதிகாரம் உண்டு என்பதை நீங்க மறக்க கூடாது. ஹல்லேலூயா. இந்த 24ஆம் வருஷம் ஞாபகப்படுத்திக் கொள்ளுகிறேன், உங்களை ஞாபகப்படுத்துகிறேன், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாத்திரமே உங்கள் பாவங்களை மன்னிக்க அதிகாரம் உடையவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்தது என்ன? அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். தேவஜனமே, நடக்க முடியாத, அசைக்க முடியாத வேதனையோடு இருந்த மனுஷனை இயேசு கிறிஸ்துட்ட வந்த மாத்திரத்திலே இயேசு சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. சொன்ன மாத்திரத்திலே அவன் வியாதி வேதனை நீங்கி அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் வீட்டுக்கு போகிறான்.
அருமையான தேட ஜனமே, நீங்கள் போக வேண்டிய இடம் ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் பிசாசு என்ன செய்கிறான்? உங்களை யாராவது வச்சு உங்களை சுமக்க வைக்கிறான். உங்களை சுமப்பதற்கு சில ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். என் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷம் இல்லை, என் வாழ்க்கையில் ஒரு மன நிறைவில், அங்கே போகலாமா, இங்கே போகலாமா, அவனை கூப்பிடலாமா, இவனை கூப்பிடலாமா, அவன்கிட்ட சொல்லலாமா, யார்கிட்ட போய் சொல்கிறது? ஒருவரும் உங்களை சுமக்க முடியாது. பாவம் இருக்கும் மட்டும், சொல்லுங்கள், பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் மட்டும் ஒருவரும் என்ன செய்ய மாட்டாங்க? சுமக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் உங்களை சுமக்க ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் படுக்க வேண்டியதில்லை, வேதனையோடு இருக்க அவசியம் இல்லை. உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து எங்கே போகலாம்? உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின அவருடைய ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இந்த 24ஆம் வருஷம் கர்த்தர் சொல்கிறார், நான் உன் அக்கிரமங்களை நீக்கி இருக்கிறபடினாலே நிச்சயமாக நீ என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே நித்தியமாக இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 26 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? எத்தனை தரம் மன்னிக்கணும் ஆண்டவரே? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். 7 தரம் மன்னிக்கணுமா? அதற்கு இயேசு சொல்றாரு, 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மாத்திரமல்ல, 7 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் சொல்றாரு பேதுரை பார்த்து, 7 தரம் மன்னிப்பா, நீ மன்னிச்சிரு. யாரெல்லாம் மன்னிக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் கர்த்தர் என்ன செய்வார்? மன்னிக்கிறவர்களை கர்த்தர் மன்னிப்பார். 70 முறை மன்னிக்க சொல்கிற ஆண்டவர் நிச்சயமாய் உங்களோட ஒவ்வொரு குற்றங்களையும் அக்கிரமங்களையும் பாவங்களையும் என்ன செய்வார்? மன்னிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயம் உங்களோட அக்கிரமத்தெல்லாம் மன்னிப்பார். எத்தனை அக்கிரமம் இருக்குது தெரியுமா வேதத்தில்? நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் 372 அக்கிரமங்கள் இருக்கிறது. மோர் தென் 372 இனிக்விட்டிஸ் லிஸ்ட்டு எழுதி வச்சுருக்கேன் நான். அத்தனையும் ஒரு சொட்டு ரத்தத்தினால ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னிக்கலராக இருக்கிறார். அக்கிரமத்தோடு என்ன தேவ ராஜ்யத்துக்குள்ளே நாம் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். இந்த வருஷம் கர்த்தர் பாலான இடங்களை, அவாந்தரமான நிலத்தையும் கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் செழிப்பாக மாற்ற கர்த்தர் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாக்குத்தத்த வசனத்தை மறுபடியும் சொல்லுவோம், அவாந்தரமான ஸ்தலங்களை கர்த்தர் என்ன செய்வார்? கட்டுவார். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிப்பட கரத்தை உயர்த்தி நீங்கள் அசைத்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே, லெட் ஆல் மை வேஸ்ட்லேண்ட் பி பில்ட் லார்ட். எல்லா அவாந்தரமான ஸ்தலங்கள் என்ன செய்யப்படட்டும், கட்டப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் என்னை கட்டுவீராக. யூ ஷுட் பில்ட் மீ லார்ட். ஆண்டவரே, என்னை மறுபடியும் கட்டுங்க. ஆண்டவரே, இந்த வருஷம் 24ஆம் வருஷம் நான் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. சொல்லுங்க, நான் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது. ஆண்டவரே, நீர் என்னை எடுத்து பயன்படுத்துவீராக. நீர் என்னை ஆண்டவரே உபயோகப்படுத்துவீராக. நீர் என்னை ஆசீர்வதிப்பீராக. எல்லாரும் வாய் திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே இயேசுவே, நான் இறங்கி பெதஸ்தா குளத்தில் ஆண்டவரே இறங்கி ஆண்டவரே சுகம் பெறுவதற்கு முன்பதாகவே யாரோ ஒருத்தரை இறங்கி அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். என்னால் அசைய முடியல ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, பெதஸ்தா குளத்தில் தூதன் இறங்குவதற்கு முன்பதாகவே நான் இறங்கி போய் அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன். சொல்லுங்க, நான் பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். இந்த 24ஆம் வருஷம் கர்த்தர் உங்களுக்காக அவர் கட்ட வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அசையாதபடிக்கு பிசாசானவன் பல தந்திரங்களை உபயோகப்படுத்துவான். ஆனால் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு உண்டு. நீங்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே நீங்கள் கட்டப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார், கர்த்தர் உங்களை சீர்படுத்துவார், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய அக்கிரமங்கள் எல்லாம் கர்த்தர் மன்னித்தார், உங்களுடைய நோயெல்லாம் குணமாக்கினார். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அவர் செய்ய நினைத்த காரியங்கள்
தடைப்பட முடியாது. எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே இந்த 24ஆம் வருஷம் ஒவ்வொரு நாளும் எனக்கு வெற்றியின் நாளாக இருப்பதாக. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு வெற்றியின் நாளாக இருப்பதாக. ஆண்டவரே சுகம் உண்டாக இருக்கதாக. ஆண்டவரே அதிசயமான காரியங்கள் வாழ்க்கையில் நடப்பதாக. ஆண்டவரே அற்புதங்கள் நடப்பதாக. என்னை சுற்றிலும் சத்துருக்கள் நெருங்கி வரும் பொழுது நான் தலை நிமிர்ந்து நடப்பேன். எனக்கு முன்பாக இயேசு இருக்கிறபடினாலே, எனக்கு முன்பாக வசனம் இருக்கிறபடினாலே நான் துவண்டு போக மாட்டேன். அவரே எனக்கு நித்திய ராஜாவாக இருப்பார். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா எளிமை நின்று ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த 24ஆம் வருஷம் ஆண்டவரே என் மன ரீதியில் இருக்கிற எல்லா போராட்டங்களிலும் நான் ஜெயம் எடுப்பேன். நான் விடுதலை பெறுவேன். நான் சுகம் பெறுவேன். ஆமென், ஆமென். எல்லாம் இருள் வெளிச்சமாய் மாற்ற நீர் சர்வ வல்லமுள்ள தேவனா இருக்கிறபடினாலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த புதிய ஆண்டிலே, எல்லாம் சொல்லுங்க, புதிய ஆண்டிலே கர்த்தருடைய வல்லமை பெற்றுக்கொள்ள ரப கதட ரதி நமன கதடரா ஷகரகல கதட ரதி நமன கதடரா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தத்தளிப்பின் வருஷம், நெருக்கடியின் வருஷம் எப்பொழுதும் போல இந்த ஆண்டு இருக்கவே இருக்காது. அதிகமான யுத்தங்களையும் இயற்கையின் சீற்றங்களையும் நாம் பார்க்க போகிறோம். விபத்துகள், நாச மோசங்கள், அக்கினி, நெருப்பு, இதெல்லாம் நம் கண்ணால பார்க்க போகிறோம். ஆனால் கர்த்தர் தமது ஜனங்களை கோழி தன் குஞ்சுகளை சட்டையின் கீழ் வைத்துக் கொள்கிறது போல கர்த்தர் தமது ஜனங்களை அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு, ஹல்லேலூயா, கர்த்தர் கையில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் கர்த்தர் பலத்த கோட்டையாய் வைத்து உங்களை நித்தமும் கர்த்தர் நடத்துவாராக. எத்தனை பேர் விசுவாசிகள் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. நன்றி, 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 நன்றி. கர்த்தர் நாம மகிமைப்படுவதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் துதி கனமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.